ஹலோ ஆல், எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் இந்த வீடியோவை என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்ரேஷன் ரொட்டீன்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். காலையில் 5:30 மணிக்கு எந்திரிச்ச உடனே நான் பண்ணுற முதல் வேலை இந்த பாத்திரங்கள் எல்லாம் எடுத்து அதை பிளேஸில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது தான். ஒன்ஸ் அதை முடித்த உடனே அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் அதோட ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இன்றைக்கி நான் பண்ண போகிற ரெசிபி ஹைதராபாடி பன்னீர் கறி. இது நார்மலான பன்னீர் கறி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தயிர் ஊற்றி பண்ணுறது. ஒருத்தங்க ஒரு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, பன்னீர் குக் பண்ணதுக்கப்புறம் ஹார்ட் ஆகிடுது, அது எப்படி சாஃப்டாகவே வச்சுக்கிறதுன்னு. ஸோ பன்னீரை நீங்கள் பேக்கெட்லேருந்து ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு அதில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருந்து அதுக்கப்புறம் எடுத்து குக் பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக பன்னீரை நெய்யில் போட்டோ இல்லை எண்ணெயில் போட்டோ வதக்குனா அது ரொம்பவே ஹார்ட் ஆகிடும். நான் அந்த மாதிரியெல்லாம் மோஸ்ட்லி எப்பவுமே பண்ண மாட்டேன். ஸோ அதை ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சு அதை கட் பண்ணிவிட்டு அப்புறம் டைரெக்டாக யூஸ் பண்ணிடுவேன். என்னோடய கிச்சனில் ஒரே ஒரு மேட்டு தான் இருக்குது. ஸோ பாத்திரம் வாஷ் பண்ணும்போது அது சிங்க்கு கீழே இருக்கும், அண்ட் சமைக்கும் போது நான் அதை அடுப்புக்கு கீழே அதை இழுத்து வச்சுப்பேன். இந்த மாதிரி பண்ணும்போது ஒரே ஒரு மேட்டு அதை மட்டும் துவைச்சா போதும். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, சமைக்கும் போது விழுகிற ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அப்படியே நம்ம வீடு பூரா கொண்டு போயிடுறோம். ஏன்னா அது நம்ம காலில் பட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகி எல்லா பக்கமும் பிசிக்காகுது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரி ஒரே ஒரு மேட்டை அப்படியே ட்ராக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது. நான் இதுக்கு 250 கிராம்ஸ் பன்னீர் யூஸ் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு சின்ன பீஸை மட்டும் எடுத்து வச்சுட்டேன். நான் அதை வேணும்னா மயோனைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஏதாவது அடுத்த நாள் லஞ்ச் பாக்ஸுக்கு பன்னீர் ஸ்டிக்ஸ் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் ஈக்குவல் குவான்டிட்டியில் இருக்கணும். ஆக்சுவல் ரெசிபியில் பாலக்கீரையும் சேர்த்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எனக்கு அது பர்சனலாக பிடிக்கல, அதனால் நான் யூஸ் பண்ணல. நல்லா பெரிய வெங்காயத்தை முழுசாக இருக்கிறதா பார்த்து நல்லா ஒரு 4 வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு வதக்கிக்கணும். கூடவே இஞ்சி பூண்டு அண்ட் இந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் வதக்கி எடுத்துகிட்டு அதை நல்லா பேஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ அதே கடாயில் பன்னீரையும் வெங்காயம் க்யூப்ஸாக கட் பண்ணி அதை நல்லா டாஸ் பண்ணிவிட்டு அரைச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். கடைசியாக ஒரு 1/2 கப் தயிரோட மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா தூள் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை நம்ம பன்னீர் மிக்சரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இதை நல்லா ஒரு கொதி விட்டு இறக்கணும். இறக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த தயிரெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். பார்க்குறக்கே அவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடணும். அவ்வளோதான். இந்த பன்னீர் கறியை நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணேன். ஸோ அதுலேயே கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. டைம் இப்போது 6:45 ஆகிடுச்சு. 7:20க்கு பஸ் வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்ச் பாக்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணணும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதே தோசை வித் பன்னீர் கறி, லஞ்ச் பாக்ஸ்க்கு சப்பாத்தி வித் பன்னீர் கறி, கூடவே ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு ஏதாவது ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வைக்கணும், வாட்டர் கேனில் தண்ணி பிடிச்சி வைக்கணும். இது எல்லாமே இன்னும் 30 மினிட்ஸில் பண்ணி ஆகணும். யூஸ்வலாக என்னோட ஹஸ்பண்ட் தான் அவனை எப்போவுமே பஸ் ஸ்டாப்க்கு கூப்பிட்டு போவார். ஆனால் இந்த வாரம் ஃபுல்லாக அவர் அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால நான் தான் அவரை கூட்டிகிட்டு போகணும். போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போகணும். ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு இன்றைக்கி ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்தாச்சு. ஆக்சுவலி இன்றைக்கி இந்த பன்னீர் கிரேவி ரொம்ப சூப்பராக இருந்தது. தோசைக்கே அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருந்தது. புஜு ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான். லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் எப்படி ஓடிச்சுன்னே தெரியல. எல்லாம் பேக் பண்ணதெல்லாம் எடுத்துகிட்டு கீழே ஓடி போய் பஸ் ஸ்டாப்பிங்கில் நின்னதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மூச்சே வந்தது. பஸ் இன்னும் வரல அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பஸ்ஸை ஏற்றி விட்டதுக்கப்புறம் ஒரு ரிலாக்ஸேஷன். அதுக்கப்புறம் அதே ரிலாக்ஸ் மூடில் வீட்டுக்கு மற்ற வேலைகள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இனிமேல் அறக்க பறக்க எல்லாம் எதுவும் இல்லை, அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆக வேண்டியது தான். காலையில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த அடுப்பு திட்டு இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இருக்கிற பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி வைக்கிறது தான் என்னோட முதல் வேலை. அதை முடிச்சிட்டாலே கிச்சன் ஓரளவுக்கு நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். இதுக்கு மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும். என்னோட யூஷுவல் வாக்கிங்கு, பிரேக்ஃபாஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10:30க்கு மேலே தான் நான் பிளான் பண்ணி வச்சுருந்த இந்த மீல் ப்ரிப்ரேஷன் எல்லாம் நான் இன்றைக்கி ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறது ஆல்மண்ட்ஸை வச்சு ஒரு நியூட்டெல்லா. அதுக்கு ஒரு 100 கிராம் ஆல்மண்ட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா ஸ்லோ ரோஸ்ட் பண்ணணும். அது ரோஸ்ட் ஆகிட்டு வாசனை வீட்டு ஃபுல்லாக ஒரு சூப்பர் ஸ்மெல் வரும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்மண்ட்ஸ் இந்த மாதிரி பிரேக் ஆகிருக்கும். இதுதான் கரெக்ட் ஸ்டேஜ். அந்த டைமில் நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடலாம்.
அது ஆறதுக்குள்ளே அடுத்தது நான் செகண்டாக பண்ண போகிறது ப்ளம்ஸை வச்சு ஒரு ஃப்ரூட் ஜாமு. இந்த ப்ளம்ஸ் ரொம்ப புளிப்பாக இருந்தது, கொஞ்சம் கூட இனிப்பே இல்லை, அதனால தான் இதில் ஃப்ரூட் ஜாம் பண்ண போகிறேன். இதை நீங்கள் பெருசு பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். உள்ளே இருக்க கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த எவ்வளோ ப்ளம்ஸ் எடுத்துருக்கோமோ அதுக்கு ஈக்குவலாக சுகர் போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஏன்னா இதில் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்குது, அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அந்தளவுக்கு சுகர் தேவை. நான் ஆர்கானிக் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜாகரி யூஸ் பண்ணால் அந்த பியூட்டிஃபுல்லான அந்த ரெட் கலர் வந்து கிடைக்காது, அதனால முடிஞ்ச அளவுக்கு சுகரே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த அரைச்ச பேஸ்ட்டை ஒரு கேஸ்டையன் பாத்திரமோ இல்லை அடிகனமான ஒரு பாத்திரத்துலேயே போட்டு நல்லா அதை வந்து கொதிக்க விடணும். இது ரொம்ப தெறிக்கும், ஸோ மூடி போட்டு வச்சுருங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அது பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். அந்த டைமில் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இந்த ஜாமுக்கு வேறு எந்த வேலையும் இல்லை. நம்ம அடுத்த ப்ரிப்ரேஷன் நியூட்டெல்லா பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக காஃபி குடிச்சிட்டு ஆரம்பிக்கலான்னு நினச்சேன். இன்றைக்கி வந்து நான் மட்டும்தான், அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி டல்கோனா காஃபி அதுதான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு 2 ஸ்பூன் காஃபி தூள், 2 ஸ்பூன் சுகர், இதை போட்டு நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கணும். ஃபோர்க்கில் கூட பீட் பண்ணலாம், என்கிட்ட வந்து இந்த காஃபி பீட்டர் இருந்துச்சு, ஸோ நான் அதை வச்சு நல்லா பீட் பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் வார்ம் வாட்டர் சேர்த்து பீட் பண்ணால் தான் அது நல்லா நுர ததும்பு வரும். ஆக்சுவலி இந்த பீட்டரில் பீட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 3 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ ஃபோர்க் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப நாளுக்கு முன்னாடி. இந்த பீட்டர் வந்ததுக்கப்புறம் அடிக்கடி இதை குடிக்க ஆரம்பிச்சாச்சு. ஓரளவுக்கு ஃப்ராத்தியாக வந்துச்சு. நான் அதுக்கப்புறம் சூடான பாலை இது கூட மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை டல்கோனா காஃபின்னு சொல்ல முடியாது, வேணால் கேஃபச்சினோ, கேஃபே லேட்டே, இந்த மாதிரி நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். காஃபி குடிச்சு முடிக்கவும் நம்ம ஜாமும் ரெடி ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் டன்னு. இப்போ இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒட்டாத மாதிரி எப்படி ஒன்றா சுருண்டுட்டு வருது இல்லையா. இந்த டைமில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஜாம் பண்ணும்போது கடைசியாக பட்டை கிராம் தூளை கொஞ்சமாக ஆட் பண்ணுவாங்க, எங்கிட்டையும் இருந்தது, நானும் ஆட் பண்ணிட்டேன். இதனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அடுத்தது நம்ம நியூட்டெல்லா ப்ரிப்ரேஷனுக்கு வருவோம். நான் எப்போ நிலக்கடலையை யூஸ் பண்ணி தான் இந்த நியூட்டெல்லா பண்ணுவேன். இன்றைக்கி தான் ஆல்மண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணி ட்ரை பண்ணேன். அதனால தான் ஒரு 100 கிராம்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். ஆல்மண்ட்ஸ் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி ஆறிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதை நல்லா பொடி பண்ணிக்க போகிறேன். இதெல்லாம் நீங்கள் இந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணணுன்றலாம் அவசியம் இல்லை. இந்த ஆல்மண்ட்ஸ் எல்லாம் இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணணும். கிரைண்ட் பண்ண கொஞ்ச நேரத்தில் ஆயில் எல்லாம் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகும், எல்லாம் ஒட்டிக்கும். அந்த டைமில் நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸை இதுக்குள்ளே ஆட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி நிலக்கடலை போட்டால் இந்த ஸ்டேஜ் வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் ஆல்மண்ட்ஸில் சீக்கிரமாகவே இந்த ஆயில் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன், ஒரு பிஞ்சு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சாக்லேட் ஒரு 25 கிராம்ஸ் சாக்லேட் போட்டேன். நான் வந்து டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சாக்லேட் போட்டால் தான் அந்த நியூட்டெல்லாவோட டேஸ்ட் வரும். வேறு எந்த ஒரு ஆயிலோ இல்லை தண்ணி இந்த மாதிரியும் இதில் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா கோர்ஸியாக ஒரு மிக்சர் கிடச்சிருக்கு. நான் இந்த ஸ்டேஜில் போதும், எனக்கு இந்த டெக்ஸ்டர் தான் பிடிச்சிருக்கு, ஸோ நான் இப்போவே எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் நைஸாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஒட்டி எடுத்திங்கன்னா ரொம்ப நைஸ் ஆகிடும். பார்க்கறக்கே செம்ம கிளாஸியாக நியூட்டெல்லா ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. ஃபஸ்ட்டு பண்ண ப்ளம்ஸ் ஜாமும் ரெடி ஆயிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. ஸோ நான் அதை ஒரு கிளாஸ் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி மீல் ப்ரெப்பில் நம்ம கடைசியாக பண்ண போகிற ப்ரிப்ரேஷன் ப்ரௌனி ப்ரீமிக்ஸ். இதை வச்சு நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ப்ரௌனிஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி இதை ஹெல்த்தியான கோதுமை மாவு, அதுக்கப்புறம் ஓட்ஸ் மாவு, இது ரெண்டையும் வச்சு நான் பண்ண போகிறேன். இதுக்கு நான் 4 கப்பு மாவு சேர்த்திக்க போகிறேன். இதில் ரேஷியோ வந்து உங்களோட இஷ்டம். நான் இன்றைக்கி 3 கப்பு கோதுமை மாவும் 1 கப்பு ஓட்ஸ் மாவும் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா 2 கப்பு கோதுமை மாவு 2 கப்பு ஓட்ஸ் ஃப்ளோர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு பிராண்டு இன்ஸ்டன்ட் ஓட்ஸை நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓட்ஸ் ஃப்ளோர் கிடச்சிரும். நான் இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் டைரெக்டாக ஆட் பண்ணிட்டேன். அப்படியே நம்ம குலுக்கி விட்டோம்னா மிக்ஸ் ஆகிக்கும் இல்லையா, அதனால அப்படி பிளான் பண்ணியிருந்தேன். பட் 4 கப்பு மாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டெய்னர் ஃபில் ஆயிடுச்சு. சரின்னு நம்ம முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற அளவுக்கு ஒரு பாக்ஸில் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இதில் செகண்ட் இன்க்ரீடியன்ட் கொக்கோ பவுடர். நாம் இதுக்கு 2 கப்பு ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் 2 கப்பு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அந்த மாவுங்களும் இந்த கொக்கோ பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். நம்ம 4 கப்பு மாவு ஆட் பண்ணியிருந்தோம், ஸோ அதனால அதுக்கு ஈக்குவலாக 4 கப்பு சுகர் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப்பு நாட்டு சக்கரை, 1 கப்பு அந்த ஆர்கானிக் ப்ரௌன் சுகர் அண்ட் 1 கப்பு ஒயிட் சுகர், இந்த மாதிரி ரேஷியோவில் ஆட் பண்ணியிருக்கேன்.
ஆக்சுவலி ஒயிட் சுகர் நான் ஆட் பண்ணுற ஐடியாவில் இல்லை, பட் என்கிட்ட இந்த ஆர்கானிக் ப்ரௌன் சுகர் வந்து தீர்ந்துருச்சு. ஸோ அதனால நான் ஒயிட் சுகரே ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நீங்கள் பொடி பண்ணணும்னு அவசியம் இல்லை, டைரெக்டாகவே ஆட் பண்ணலாம். சுகர் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கலக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. அகெயின் இந்த பவுலுமே அதிகமாக போச்சு. நான் கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் இந்த மாவோட அளவுங்களெல்லாம். ஸோ நான் எந்த கண்டெய்னரில் வைக்கலான்னு யோசிச்சிருந்தனோ அதே கண்டெய்னருக்கு நான் டைரெக்டாக மாற்றிட்டு இப்போ நான் அதுலேயே மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து 3/4 படி மாவு அரைக்கிற டப்பா. இதில் தான் நான் இந்த ப்ரீமிக்ஸை நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ நம்மளோட அடுத்த இன்க்ரீடியன்ட் 2 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் ஒரு டீஸ்பூன் உப்பு. இப்போ எல்லா பவுடர்ஸும் ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் நல்லா இந்த மாவை மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு ஏர்டைட்டான மூடி போட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு ஈரம் படாத இடத்துல பத்திரமா வச்சிடலாம். இந்த ப்ரௌனி மிக்ஸு ஒரு 2 வாரம் வரையிலும் வெளியில் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் மிச்சம் இருக்கிறத எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இன்றைக்கி நம்ம காலையில் ப்ரிப்பேர் பண்ண இந்த நியூட்டலாவையும் ஜாமையும் நாம் இப்போ ட்ரை பண்ண போகிறோம். நான் எந்த மிக்சியில் அரைச்சினோ அதில் கொஞ்சம் ஒட்டி இருந்தது. ஸோ அதை நான் வந்து இப்போது இந்த ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன். இந்த மிக்சியை நீங்கள் சுடு தண்ணியை ஊற்றி வாஷ் பண்ணால் தான் நல்லா அந்த பிசு விடும். இந்த நியூட்டலாவை புஜி கொடுக்கும்போது அவ்வளோ ஒரு திருப்தி. நல்லா நம்ம வீட்லேயே பண்ண, அதுவும் ஆல்மண்ட்ஸை யூஸ் பண்ண ஒரு நியூட்டலா பண்ணி கொடுத்தோம் அப்படின்ற ஒரு திருப்தி. இந்த ஜாமும் அவ்வளோ ஒன்றும் புளிப்பாக இல்லை. ப்ரெட்டில் அப்ளை பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த கலர் தான் அல்டிமேட்டு. நான் ஜாமை ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். பட் நியூட்டெல்லாம் நீங்கள் வெளியிலே வைக்கலாம். 1 மாதம் 2 மாதம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது. நம்ம ஜாமு ஸ்ப்ரெட்டையும் நம்ம டேஸ்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து ப்ரௌனியோட ப்ரீமிக்ஸும் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி பட்டர் என்கிட்ட ஹோம்மேட் பட்டர் நிறையவே இருந்துச்சு. பட் அதை ஒவ்வொரு தடவையும் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து அதை உருகிற வரையிலும் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதை இனிமேல் ஈஸியாக நினைக்கிறப்ப எடுத்துக்கிற மாதிரி ஒரு ட்ரிக்கு தான் நான் இன்றைக்கி வந்து பிளான் பண்ணியிருந்தேன். இதை ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து ப்ரௌனி ப்ரீமிக்ஸுக்காக எனிவே பட்டரை எடுக்கணும்னு ஒரு தோணுனப்போ தான் சரி இதையும் சேர்த்து நம்ம வீடியோ பண்ணிடலான்னு நான் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு நான் பட்டர் பேப்பர் நிறைய தேவை. ஸோ நீங்கள் பட்டர் பேப்பரை சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெக்டாங்கிளாக மடித்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை வச்சு தான் நம்ம பட்டரை வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பட்டரை நான் ஃப்ரீசர்லேருந்து மத்தியானமே எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஈவினிங் ஒரு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு அந்த ரூம் டெம்பரேச்சருக்கு பட்டர் வந்துருச்சு. இப்போ நான் வந்து இது ஒரு பட்டர் ஷீட் மேலே நான் இந்த பட்டரை வந்து கொட்டிட்டேன். இதை நம்ம இந்த நைஃப் மேலே இந்த பட்டர் பேப்பரை வச்சு லைட்டாக கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது கத்திலையும் அந்த பட்டர் ஒட்டாது, கத்தியும் க்ளீனாக இருக்கும். இப்போ அந்த பட்டர் பேப்பரும் அந்த பட்டருக்கு நடுவில் வந்துருச்சு. இப்போ நம்ம எந்தெந்த இடத்துல கட் பண்ணியிருக்கோமோ அந்தந்த பார்ட்ஸை மட்டும் எடுத்து அந்த பட்டரோட நம்ம ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணி வைக்கும்போது பட்டர் நம்ம ஒவ்வொரு சிங்கிள் பீசஸாக நம்ம எடுத்து வெளியில் வச்சுக்கலாம். தேவைங்கிறத மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஹோம்மேட் பட்டர். நான் இதை ஒரு ரவுண்டு டிஃபன் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தனால இந்த ஷேப் வந்து இப்படி அன்ஈவனாக இருக்குது. இதுவே நீங்கள் ஒரு ஸ்கொயர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலோ இல்லை கடையில் வாங்கின பட்டர்னாலோ இந்த மாதிரி கட் பண்ணும்போது அழகாக ஸ்கொயராக நீங்கள் ஒரே மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நானும் நெக்ஸ்ட் டைம்லேருந்து பட்டரை ஒரு ஸ்கொயர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ பட்டர் இருந்தது. இதை நான் வந்து கொஞ்சம் பெரிய பீசஸ் அண்ட் கொஞ்சம் சின்ன பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு அப்போதைக்கு எப்படி தேவையோ அந்த பீசஸை மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ப்ரௌனி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 50 கிராம் தேவைப்படுது. ஸோ அதை மட்டும் விட்டுட்டு மற்ற பீசஸ் எல்லாம் நான் 2ஆக பிரித்து கொஞ்சம் ஃப்ரீசர்லேயும் கொஞ்சம் வந்து ஃப்ரிட்ஜ் செக்ஷன்லேயும் வச்சுக்க போகிறேன். இப்போ நம்ம நேற்று பண்ண ப்ரௌனி ப்ரீமிக்ஸ்லேருந்து எப்படி வந்து ப்ரௌனிஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு ரெக்டாங்கிளில் பிரெட் பேன் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஸ்கொயர் கண்டெய்னர் இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.25 கப்பு அதிலேருந்து எடுத்து அந்த ப்ரீமிக்ஸ்லேருந்து எடுத்து அதில் தான் நம்ம வந்து ப்ரௌனி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 8 பீசஸ் ப்ரௌனிஸ்க்கு வந்து நமக்கு கிடைக்கும். ப்ரௌனிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நாம் யூஸ் பண்ணுற பேன் அளவுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பராக இந்த மாதிரி பட்டர் பேப்பரை போட்டு வச்சிடணும். இல்லாட்டி ப்ரௌனிஸ் எல்லாம் ஃபுல்லாகவே ஒட்டி பாதிக்கு மேலே வேஸ்ட் ஆகிடும். நமக்கு இன்றைக்கி ஒரு 50 to 60 கிராம்ஸ் பட்டர் தேவைப்படுது. நான் இன்றைக்கி வந்து நம்ம பண்ண பட்டரை மெஷர் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். 40 தான் இருந்தது. ஸோ எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணேன். கொஞ்சம் கிட்டத்தட்ட 60 வந்துருச்சு.
60 கிராம்ஸோ இல்லை ஒரு 6 டேபிள் ஸ்பூன் பட்டரோ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு 4 டேபிள் ஸ்பூன் பால், 6 டேபிள் ஸ்பூன் தயிர் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நான் இன்னைக்கு பண்ணது வெஜ் வெர்ஷன். உங்களுக்கு வேணும்னா எக்கு கலந்து கூட நீங்கள் இதை பண்ணலாம். 6 டேபிள் ஸ்பூன் தயிருக்கு பதிலாக ஒரு 2 எக்கு நீங்கள் கலந்துக்கலாம், அவ்வளோதான். இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை இப்போ நீங்கள் ரொம்ப பீட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் இந்த பட்டரு, தயிர், பால் இது எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்போ தான் அந்த ப்ரௌனியோட அந்த டெக்ஸ்டர் மேலே ஒரு கிரிங்கிள்டு டாப் வரும் இல்லையா, ஒரு மாதிரி ஷைனிங் டாப், அது அப்போ தான் வரும். இந்த அளவுக்கு பட்டரு, தயிர், பால் மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம 1.25 கப்பு நாம் நேற்று பண்ணோம் இல்லையா ப்ரீமிக்ஸு, அதை சேர்த்திக்க போகிறோம். எல்லாம் கலந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டர் வரும். ஸோ இந்த அளவுக்கு மாவு கெட்டியாக இருக்கும், ரொம்ப லிக்விடெல்லாம் இருக்காது. ஸோ இதுதான் கரெக்ட் டைமு. இதில் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, என்னென்ன கஸ்டமைசேஷன் வேணுமோ அது பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு சாக்லேட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ட்ரிபிள் சாக்லேட்ஸ், பிளாக் சாக்லேட், நார்மல் சாக்லேட், அப்புறம் ஒயிட் சாக்லேட், இந்த 3. ஸோ இது ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக வைரலாக இருக்குது இந்த ப்ரௌனி ரெசிபி. இல்லை நீங்கள் நட்ஸு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச வால்நட்ஸு, கேஷ்யூ நட்ஸு, ஆல்மண்ட்ஸுன்னு இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் கலந்துக்கலாம். ஆல்ரெடி நான் ஓவனை 180 டிகிரிஸில் ஒரு 10 நிமிஷமாக ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதை குக்கரில் கூட பண்ணி எடுக்கலாம். குக்கரில் நார்மலாக அந்த உப்பு போட்டு அந்த செட்டப்பில் கூட பண்ணி எடுக்கலாம். நான் இப்போ நம்ம ப்ரௌனி பேட்டரை இந்த பிரெட் பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் சாக்லேட்ஸை தூவி விட்டுட்டேன். சாக்லேட்ஸ் கொஞ்சமாவது ஆட் பண்ணால் தான் ப்ரௌனி நல்லா ஃபட்ஜியாக இருக்கும். ஸோ நீங்கள் மேலே தூவாட்டியும் பரவாயில்ல, கொஞ்சமாக சாக்லேட்ஸை இந்த பேட்டருக்குள்ளே எப்படியும் நீங்கள் நட்ஸோடு சேர்த்து ஆட் பண்ணும்போது நல்லா ஃபட்ஜியாக, நல்லா சாக்லேட்டியாக கிடைக்கும். ஒருவேளை உங்களோட ப்ரௌனி பேட்டர் கொஞ்சம் திக்காக ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அதில் இன்னும் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் பால் கலந்து அதை கொஞ்சம் லூசன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் 3 கப் கோதுமை மாவு, 1 கப் ஓட்ஸ் ஃப்ளோர் எடுத்திருக்கேன். எனக்கு இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்குது. ஒருவேளை உங்களோட பேட்டர் ஓட்ஸ் அதிகமாக போகும்போது இன்னுமே கொஞ்சம் திக்காகலாம். அந்த மாதிரி டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்திக்கலாம், தப்பில்லை. பட் ரொம்ப லூஸ் ஆகிடாமல் பார்த்துக்கோங்க. ஃபைனலி த வெயிட் இஸ் ஓவர். ப்ரௌனிஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம இப்போ பீஸ் போட்டு எடுத்து வச்சிடலாம். வீடு ஃபுல்லாக ப்ரௌனி வாசனை தான், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கூட எப்படி இருக்குமோ நினச்சேன். ரொம்ப பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. எனக்கு இந்த ப்ரௌனிஸை சூடாக சாப்பிட்றதுக்கு தான் பிடிக்கும். ஸோ நான் இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு வேணுங்கிறப்போ ஒவ்வொரு பீஸாக எடுத்து சூடு பண்ணிக்க போகிறேன். நான் இதை பட்டர் பேப்பரில் அழகாக பொட்டன மாதிரி கட்டி நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ வேணுங்கிறப்ப ஒவ்வொரு பீஸாக எடுத்து அந்த பட்டர் பேப்பரோடு நம்ம ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்படி வைக்கிறதுனால ப்ரௌனிஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமையும் பிரேக் ஆகாமையும் இருக்குது. நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இதில் பண்ணியிருக்க மீல் ப்ரெப்பு அண்ட் ஹைதராபாடி பன்னீர் கறி இதெல்லாம் பிடிச்சது மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. இந்த மாதிரி டைம் சேவிங் ரெசிபீஸு, மீல் ப்ரெப்ஸு இதுக்கெல்லாம் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.